அட்வொகசி என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை உலகத்துக்கு தெரியப்படுத்தும் பணி, ஒரு வகையான மன்றாடல் பணி என்று கூட சொல்லலாம். சொல்லப்பட வேண்டிய விடயங்களை சொல்லப்பட வேண்டிய நேரத்தில் சொல்லப்பட வேண்டிய தைரியம் துணிவோடு சொல்ல வேண்டிய மொழியில் எடுத்து கூறுவது. நாங்கள் பொதுவாக ஆக்டிவிஸ்ட் செயற்பாட்டாளர்கள் என்ற சொல்லை மிகவும் இலேசாக எளிதான ஒரு விடயமாக அள்ளி வீசிக்கொண்டு பழகிவிட்டோம். அதற்கு ஒரு மாற்று கருத்தும் ஒரு எதிர்நிலை தன்மை கூட இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நான் இந்த அட்வொகசி என்ற சொல்லை தெளிவாகவும் துணிவாகவும் பயன்படுத்தும் போது இங்கே எம்முடைய யங் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் தாங்கள் பேசுகின்ற விடயத்தை பற்றி தாராளமான ஒரு தெளிவும் அதனுடைய பன்முகத்தன்மையையும் தெரிந்தவர்களா, இதை இன்ன இடத்தில் இவ்வாறு தட்டினால் அங்கே ஒரு நகர்வு ஏற்படும் என்ற ஒரு துணிவோடு ஒரு தெளிவோடு அந்த செயற்பாட்டில் இறங்குவார். ஆகவே அந்த குரல் கொடுக்கும் வேலையை செய்கின்ற இவர்கள் அதன் மறுபக்கமாக அதை பற்றி பேசுபவர்களாக மட்டுமில்லாமல் அதனை செயலாக மாற்றி செயல்படுத்துகின்றவர்களாக இயங்கி வருகிறார். இப்போ எல்லோருடைய அறிவும் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அங்கே பன்முகத்தன்மை கொண்ட இந்த அறிவு ஒரு தளத்துக்கு கொண்டு வரப்பட்டு உரையாடப்பட்டு தெளிவு ஏற்படுத்தப்படுகிறது. மக்கள் மையப்படுத்தல் என்பது அந்த சொற்பதத்துக்கான முழு அர்த்தமும் புரிதலும் இங்கே செயலாக மாற்றப்படுவதை நான் தெளிவாக்கி கொள்ள விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் அல்லது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், பொதுமக்களினுடைய பங்கேற்புடனான முயற்சி என்ற விடயத்தில் அதனை இயக்கும் பணியை பல்கலைக்கழகத்தின் சார்பில் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறை சார்ந்த நீர் ஆர்வலர்களின் பார்வையில் அதனை வழிநடத்துகின்ற ஒரு வட்டத்தின் சார்பில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவது அதனுடைய தொடர்ச்சியை நிறுவுகிறது. நம்முடைய வெஸ்பார் செயற்திட்டத்தின் வெளிப்பாடுகளாக வடக்கின் நீர்வள உரையாடல் வட்டம் என்ற ஒரு முக்கியமான சிக்கலான விடயங்களை கலந்து ஆலோசித்து பேசி சுமூகமான தெளிவை பெறுவதற்கான ஒரு உரையாடல் வட்டம், பக்குவமாக அமர உரையாடும் பழக்கத்தை இழந்து கொண்டிருக்கின்ற இன்றைய அவசர சமூகத்தில் எல்லோருக்கும் பொதுவான நீர்வளத்தை பற்றி நாம் காமன்ஸ் என்று சொல்கின்ற நமக்கு எல்லோருக்கும் பொதுமையாக உள்ள இந்த நிலம் நீர் காற்று உட்பட்ட இந்த விடயங்களை பக்குவமாக உரையாடுவதற்கு நாங்கள் மீள பயில வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் என்ற சிந்தனையின் அடிப்படையில் அந்த வட்டம் உருவாக்கப்பட்டு இயங்கி வருகிறது. இதைவிட ஆங்கிலத்தில் யங் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் நார்த் என்ற பெயரில் வடக்கின் இளம் நீர் வாண்மையாளர்கள் வட்டம் ஒன்று இயங்கி வருகிறது. அது இந்த செயல் திட்டம் துவங்கிய 6 ஆண்டுகளாக மாதம் 2 முறை நிகழ்நிலை ஊடகத்திலும் நேரடியாகவும் தொடர்ந்து சந்தித்து வருகின்ற ஒரு 30-40 பேரை கொண்ட ஒரு செயல்பாட்டுக்கான வட்டம். அதனுடைய கருமங்களை 2 முக்கிய வகையாக நான் பார்த்து அதற்கான ஆதரவை அவர்களுக்கு வழங்கி வருகிறேன். பேச்சளவில் யங் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் என்ற வகையில் கருத்தில் அவர்களோடு பழகுகின்ற முறையில் அவர்களுக்கு துணையாக பயணிக்கின்ற தன்மையில் நானும் ஒரு இளையவனாக என்னை பார்த்து இயக்கி கொண்டு இந்த இடத்தில் ஆங்கிலத்தில் அட்வொகசி என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை உலகத்துக்கு தெரியப்படுத்தும் பணி, ஒரு வகையான மன்றாடல் பணி என்று கூட சொல்லலாம். சொல்லப்பட வேண்டிய விடயங்களை சொல்லப்பட வேண்டிய நேரத்தில் சொல்லப்பட வேண்டிய தைரியம் துணிவோடு சொல்ல வேண்டிய மொழியில் எடுத்து கூறுவது. நாங்கள் பொதுவாக ஆக்டிவிஸ்ட் செயற்பாட்டாளர்கள் என்ற சொல்லை மிகவும் இலேசாக எளிதான ஒரு விடயமாக அள்ளி வீசிக்கொண்டு பழகிவிட்டோம். அதற்கு ஒரு மாற்று கருத்தும் ஒரு எதிர்நிலை தன்மை கூட இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நான் இந்த அட்வொகசி என்ற சொல்லை தெளிவாகவும் துணிவாகவும் பயன்படுத்தும் போது இங்கே எம்முடைய யங் வாட்டர் ப்ரொஃபஷனல்ஸ் தாங்கள் பேசுகின்ற விடயத்தை பற்றி தாராளமான ஒரு தெளிவும் அதனுடைய பன்முகத்தன்மையையும் தெரிந்தவர்களா, இதை இன்ன இடத்தில் இவ்வாறு தட்டினால் அங்கே ஒரு நகர்வு ஏற்படும் என்ற ஒரு துணிவோடு ஒரு தெளிவோடு அந்த செயற்பாட்டில் இறங்குவார். ஆகவே அந்த குரல் கொடுக்கும் வேலையை செய்கின்ற இவர்கள் அதன் மறுபக்கமாக அதை பற்றி பேசுபவர்களாக மட்டுமில்லாமல் அதனை செயலாக மாற்றி செயல்படுத்துகின்றவர்களாக இயங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த ஏழாலை குளத்தில் நாங்கள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்ற முயற்சியில் அதனுடைய
முகமாகவும் அதனுடைய செயற்பாட்டாளர்களாகவும் அதனை சமூக வட்டத்தோடு பங்காளர்களாக சமமாக நின்று செயல்படுத்துகின்ற இந்த வட்டத்தினர் ஒரு சிறு பகுதியினர் என்னுடன் கூட பணி செய்கின்ற பல்கலைக்கழகத்தில் செயல்படுகின்ற ஆய்வாளர்கள், பெரும்பகுதியினர் சமூகத்தில் வேறு பணிகளில் தங்களுடைய சுய தொழில் முயற்சிகளில் ஊடகத்துறையில், வணிகத்துறையில், தொழில்நுட்பத்துறையில் செயல்பட்டு கொண்டு நீருக்காகவும் இயற்கைக்காகவும் செயல்படுகின்ற பள்ளி ஆசிரியர்கள் உட்பட நீர்ப்பாசனத்துறையை சார்ந்த பொறியியலாளர்களும் அதில் இருக்கிறார்கள். அப்போ அந்த வட்டத்தினரும் இப்போ எல்லோருடைய அறிவும் எந்த ஒரு விடயத்தை எடுத்தாலும் அங்கே பன்முகத்தன்மை கொண்ட இந்த அறிவு ஒரு தளத்துக்கு கொண்டு வரப்பட்டு உரையாடப்பட்டு தெளிவு ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ இங்கே வேறு பல முயற்சிகளில் நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஈடுபட்டு வந்திருந்தாலும் வேளாளை குளத்தினுடைய புனர் நிர்மாணம், தூர்வாறுதல் நமது கையில் இருக்கிறது. இதற்கான முயற்சி 8 மாதங்களுக்கு முன்னர் துவங்கியது. சென்ற கோடையின் போது குளம் முற்றாக வற்றியிருந்த நேரம் அந்த ஊரின் செயற்பாட்டாளர்கள் வட்டம் ஒன்று நம்மை அணுகியது. அதைத் தொடர்ந்து நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த குளத்துக்கு சென்று குளத்தின் தரையில் நின்று அதை முற்றாக பார்வை செய்து நாங்கள் தீட்டிக்கொண்ட அந்த முதல் திட்டம் இன்று வரையில் 7 வட்டங்கள் ஊடாக 7 வகையான திட்டமிடல் முயற்சிகளின் பின்னர் அதற்குள்ளே பிரதேச சபையும் தொழில்நுட்ப துறை சார்ந்தவர்களையும் இணைத்து ஏற்படுத்திய முயற்சிகள் இந்த 8வது நிகழ்வாக சிரமதான முயற்சி குளத்தின் அணை கட்டுப்பகுதியை சுத்தப்படுத்தும் வேலை தொடங்கியது. ஆகவே இங்கே மக்கள் மயப்படுத்தல் என்பது அந்த சொற்பதத்துக்கான முழு அர்த்தமும் புரிதலும் இங்கே செயலாக மாற்றப்படுவதை நான் தெளிவாக்கி கொள்ள விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் அல்லது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், பொதுமக்களினுடைய பங்கேற்புடனான முயற்சி என்ற விடயத்தில் அதனை இயக்கும் பணியை பல்கலைக்கழகத்தின் சார்பில் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறை சார்ந்த நீர் ஆர்வலர்களின் பார்வையில் அதனை வழிநடத்துகின்ற ஒரு வட்டத்தின் சார்பில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவது அதனுடைய தொடர்ச்சியை நிறுவுகிறது. ஒரு செயல் திட்டத்துக்கான நிதி வந்த பொழுது அதனை செய்து அந்த நிதி முடிந்ததும் மூடிக்கட்டி வைக்கின்ற செயல் திட்டமாக இது இராது என்பதும், இது தனக்கான தொடர்ச்சியை பேணுவதை பற்றியும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்ற ஒரு வட்டம் என்பதையும் நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். நீர் என்பது நாம் எளிமையான கிராமிய வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில் அவரவர் நீர் அவரவர் ஊரில் அவரவர் நிலத்தடி நீர் ஊற்றுக்களிலிருந்து அவர்களுக்கே உரிய கிணறுகளிலிருந்து பெறப்பட்டது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய மரபு வழி நீர்ப்பாவனை. நாங்கள் புவியியலில் இருந்து பொறியியல் ஊடாக வேதியியல் மூலம் நீரை பகுப்பாய்வு செய்து விஞ்ஞானம் தந்த தெளிவு, நீர் என்பது 2 மூலக்கூறுகளை கொண்டது, 2 மாலிக்யூல்ஸ், ஒன்று ஹைட்ரஜன் மற்றது ஆக்சிஜன். 2ம் வாயுக்கள், ஆனால் அவை அந்த விகித அமைப்பில் சேரும் பொழுது திரவமாகின்றன. ஆகவே நீர் ஈரத்தன்மை கொண்ட ஒரு பதார்த்தமாகிறது. 2ம் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கள் தான். ஆனால் புவியில் நடக்கின்ற மாற்றங்களூடாக மின்னல் இடி தொடக்கம் மழையாக தூய நீர் கிடைக்கின்ற நீர் தான் நிலத்தின் அடியூடாக சென்று எங்கள் கிணறுகளில் வருகின்ற அந்த நீர்வட்டத்தை பற்றி நமக்கு தெரிந்திருந்தும், இன்றைக்கு எமது நீர் எமது ஊருக்குரிய நிலத்தின் மண்ணின் கீழே உள்ள பாறைகளின் தன்மைக்கு அமைய அது குறிப்பிட்ட ஒரு சுவை கொண்டது, குறிப்பிட்ட ஒரு தன்மை கொண்டது. அதில் இயல்பான சில கனிமப் பொருட்கள் இருக்கின்றன. அதில் கால்சியம் ஒன்று என்பதெல்லாம் தெரிந்திருந்தும் சுத்தமான நீர் என்பது H2O. ஆகவே அந்த H2Oவை எங்கே இருந்தும் பெற்றாலும் பரவாயில்லை, எல்லாம் நீர்தான் என்ற இடத்துக்கு நாங்கள் அந்த புரிதலுக்கு வந்த பிறகு அதில் காணப்படுகின்ற இயற்கையோடு பெய்கின்ற மழையோடு கரைந்து வந்த மண்ணில் சென்று கிணத்துக்குள்ளால் திரும்பி வரும்பொழுது கரைந்து வந்திருந்த பதார்த்தங்கள் எல்லாம் அந்நிய பொருட்கள் என்ற வேறொரு இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அது எங்களை குழப்புகிறது என்று நான் சொல்வேன். அவரவர் நீர் என்பது வெறும் H2O என்ற உயிரற்ற ஒரு பொருளாக விலைப்படுத்தப்படுகின்ற காலத்தில் நாம் இப்பொழுது கடலிலிருந்து வடித்தெடுக்கப்பட்ட நீரை எம்முடைய குடிநீராக கொள்ளும் பொழுது நான் இந்த ஒரு 3வது வகையான நீராக விளங்கிக் கொள்கிறேன். எமது நீர் வெறும் நீர்,
இப்பொழுது வேறொரு நீர். அந்த வேறொரு நீர் கடலில் இருந்து எடுத்து வலிந்து உப்பை அகற்றப்பட்ட பின்னர் நன்னீராக நமக்கு தரப்படுகிறது. தொழில்நுட்பத்தின் அறிவும் பாரம்பரிய முறைகளுக்கு வலுவூட்டத்தக்க மெம்பரேன் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற அந்த மென்சவ்வினுடைய வருகையின் பின்னர் இது சுலபமாகிவிட்டது. அதற்கு தேவைப்படுகின்ற எரிபொருள் சக்தி கிடைக்கின்ற இடங்களில் அது தாராளமாக பயன்படுத்தப்பட்டு பாலைவனங்களில் பசும்புல் தரைகள் தோற்றக்கூடிய அளவு மாற்றத்தை சில நாடுகளில் அவர்கள் நிகழ்த்தினாலும், மாதம் மும்மாரி பொழியாவிட்டாலும் வருடம் பூராக நமக்கு தேவையான நீரை விட பல மடங்கு நீர் கொண்ட ஒரு நிலப்பரப்பில் வாழ்கின்ற நாங்கள் முற்றுமுழுதாக அந்த பிரித்தெடுக்கப்பட்ட நீருக்கு போக வேண்டுமா இல்லையா என்ற ஒரு அடிப்படை கேள்வி எம்மை இன்றைய காலகட்டத்தில் எதிர்நோக்குகிறது. அந்த விடயத்தை நாம் இன்னும் சமூகத்தினுடைய பின்னூட்டலையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் சில தெளிவுகளை அடைவோம். அது விவாதிக்கப்பட வேண்டிய விடயமாக என்னை போன்றவர்கள் பார்க்கின்றோம். ஆகவே இயற்கையின் ஒரு அம்சமான நீரை இயற்கையிலிருந்து பெற முடியுமாக இருந்தால் செயற்கை வலிந்து ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை குறைத்து கொண்டு தேவைப்படும் இடங்களில் அதை ஒரு பாதுகாப்புக்கான ஒரு தேக்கமாக வைத்துக்கொண்டு அவரவர் ஊர்களில் உள்ள அவரவர் உள்ளூர் நீரை நாங்கள் முடிந்த அளவு முழுமையாக பயன்படுத்துவோம் என்ற நிலையைத்தான் நாங்கள் நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி என்ற பெயரில் செயல்படுத்தி வருகிறோம். அண்மையில் நயினாதீவுக்கு இந்த இளம் நீர்வாண்மையாளர் வட்டம் சென்று 3 நாள் தங்கி வந்ததன் பின்னர் இப்பொழுது வந்திருக்கிற செய்தியின்படி அரச தீர்மானத்துக்கு அமைய கடல் நீர் நம்முடைய தேசத்தின் ஒரு கரையில் உள்ள கடலிலிருந்து பெறப்பட்ட கடல் நீர் தரையினூடாக பயணம் செய்து மீளவும் கடலை கடந்து நயினாதீவுக்கு எட்டப்போகிறது என்ற செய்தியை நயினாதீவில் உள்ளவர்கள் ஒரு பகுதி நிச்சயமாக வரவேற்பார்கள், இன்னொரு பகுதி அப்படியா கட்டாயம் அது தேவையா என்றும் கேட்பார்கள் என்று நான் அனுமானிக்கிறேன். அவர்களோடு அந்த உரையாடலை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். காலப்போக்கில் அதை பற்றி நாங்கள் இன்னும் கூட பேசக்கூடியதாக இருக்கு.